Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் பத்மாவதியின் வணக்கங்கள். இந்தியாவில் குடியரசு தினம் அப்படின்னு தனியாக எதுக்கு ஒரு நாளை கொண்டாடுறோம்? உங்களை மாதிரியே தான் எனக்கும் இந்த கேள்வி உருவாச்சு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா ஆகஸ்ட் 15 எல்லா வருஷமுமே நாம் சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது தனியாக எதுக்கு ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு இன்னொரு நாளை நம்ம கொண்டாடணும்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம இந்தியாவில் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்குன்னு தனியாக சட்டங்கள் எதுவுமே கொண்டு வரப்படலை. 1935ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உருவாக்கின அந்த சட்டத்திட்டங்களில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா அந்த சட்டங்கள் தான் நடைமுறையில் இருந்துகிட்டு வந்துட்டு இருந்தது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு முனைவர் அம்பேத்கர் தலைமையில் புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுக்காக ஒரு வரையறை குழு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வரையறை குழு உருவாக்கின சட்டத்திட்டங்கள் தீர ஆராயப்பட்டு விவாதிக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்தது. அன்றைய தினம் இந்தியா ஒரு விடுதலை அடைந்த இறையாண்மை கொண்ட ஒரு தனி குடியரசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஜனவரி 26க்கு இன்னொரு முக்கியமான நிகழ்வும் உண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் தன்னோட முதல் விடுதலை போராட்ட உணர்வை அந்த நாள் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 4 1947ஆம் ஆண்டு அம்பேத்கர் தலைமையிலான அவங்க உருவாக்கின அந்த சட்டத்திட்டங்கள் குழு கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இந்த சட்ட திருத்தங்கள் 308 சபை உறுப்பினர்கள் கிட்ட பிரித்து கொடுக்கப்பட்டு 2 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 166 முறை மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணி நிறைய இடத்துல விவாதம் பண்ணி நிறைய இடத்துல திருத்தங்களை கொண்டு வரப்பட்டு ஹிந்தி அப்புறமா இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ்லேயும் கையால் எழுதி ஜனவரி 24 1950ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அந்த சபை உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையுமே கையெழுத்து இடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்தது. அன்று முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் முறையா குடியரசுத் தலைவரோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. புதிய இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின்படி இந்திய அரசியலமைப்பு சபை நாடாளுமன்றமா உருவாச்சு. ஜனவரி 26ஆம் தேதி இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உருவாக்கின இந்திய அடிமை சட்ட திருத்தங்களை களையப்பட்டு இந்தியர்களால் உருவான புதிய சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்தது. இதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் தேதி நாம குடியரசு தினமா கொண்டாடுறோம். இந்த நாளில் தலைநகர் டெல்லியிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லையும் சரி இராணுவ அணிவகுப்போடு சேர்ந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றுவதற்கான நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.